ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் சேவராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். அந்த 30,000 இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:50 ஆகுதுங்க. வழக்கம் போல் நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கோம், இன்னும் ஆர்டர் எதுவும் வரல. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜொமேட்டோ பொறுத்தவரை 10 நிமிஷம் முன்னாடியே கூட நம்ம லாகின் பண்ணலாம். நம்ம லாகின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக செட்டிங் கரெக்டாக இருக்குது. நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது பாருங்கள். பேகு, ஹெல்மெட்டு, வண்டி எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்தோடனே கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி டே எப்படி போகுது, நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டருங்க இங்கே தான் போட்டிருக்காங்க, சாய் கிங்ஸ். இன்னும் ரெடி ஆகல ஃபுட்டு. ரெடியானா கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2 டெலிவரி பக்காவாக முடிச்சிட்டோம். 3வது டெலிவரி எடுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. ரெடியானா கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:22 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 299. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு அமௌண்ட் கூட நமக்கு வரல. போனஸு எதுவுமே வரல. வெறும் இன்சென்டிவ் கூட பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 190 கிடைக்கும். அதாவது நம்ம அடிக்கணும் இன்றைக்கி. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்த அமௌண்ட் மட்டும்தான் 299 வந்திருக்கு. பார்ப்போம், இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம். சரிங்க, பார்ப்போம். இன்னும் 40 மினிட்ஸில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, எத்தனை டெலிவரி கொடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 4:23 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் பார்த்துருக்கோம். 361 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, மறுபடியும் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். மினிமம் டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணோம் டெய்லி. நேற்று நம்ம இன்சென்டிவ்லாம் வந்ததால், போனஸ்லாம் வந்ததால் நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. இன்றைக்கி நம்ம மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயாவது ஏர்ன் பண்ணோம், பெட்ரோல்லாம் போக. கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். இன்சென்டிவ்லாம் இருக்குது, அதை ஈவினிங் தான் அடிக்கணும். 14 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் நமக்கு 190 கிடைக்கும், 190 ரூபா. சரிங்க, நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. கரெக்டாக நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 558 ரூபா தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹1 வரல, ஒரு அமௌண்ட் வரல. எந்த இன்சென்டிவ் இது வரை நம்ம இன்சென்டிவ்க்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆர்டர் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுத்தோம். பார்த்திங்கன்னா அவர் வெளில போயிருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிருக்கேன். டெலிவரி கொடுத்தாச்சு, கேஷ் ஆன் டெலிவரியாக அவர் கையில் வந்து காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒரு இடத்துலையும் சில இடத்துல ஹோட்டலில் டிலே பண்ணுறாங்க, சில இடத்துல கஸ்டமர் டிலே பண்ணுறாங்க. இதே மாதிரி டிலே பண்ணுறதாலே நமக்கு அவங்க டிலே பண்ணுற டைமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் அந்த மாதிரி போய்ட்டு எடுக்கலாம், டெலிவரி பண்ணலாம், அதெல்லாம் மிஸ் ஆகுது. சரி, என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ நம்மளால். இன்றைக்கி நம்ம 1000 ரூபா ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பார்ப்போங்க. இன்சென்டிவ் ஒரு 190 ரூபா வரும்னு நினைக்கிறேன், இன்னும் 2 ஆர்டர் பார்த்தா.
சரி வெயிட் பண்ணி பார்ப்போங்க. கண்டிப்பாக நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு தாங்க ரூமுக்கு போனோம். ஏன்னா நேற்று நம்ம அவ்வளோ ஏர்ன் பண்ணோம், இன்றைக்கி நம்ம அந்த அமௌண்ட்டில் பாதி தான் வந்திருக்கு. சரி பார்ப்போம், பாதி கூட இல்லை, கால்வாசி தான் வந்திருக்கு. சரி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 984 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸ் வந்து நமக்கு 30 ரூபா போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 190 ரூபா நம்ம அடிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதோ ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தாங்க நம்ம இது எடுக்க வந்திருக்கோம், டெலிவரி. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சா என்னான்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆக போகுதுங்க. நம்ம எவ்வளோ ஆர்ட்ரு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 ஆர்ட்ரு எடுத்துருந்தோம். எங்கே ஆர்ட்ரு தெரில, போயிடுச்சு போல். சரி டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் போயிடுச்சு. இப்போ வர எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1157 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். கடைசி டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் நம்ம கொடுத்தோம். இது கூட ட்விஸ்ட் இல்லைங்க, ட்விஸ்ட்டு பயங்கரமான ட்விஸ்ட் பாருங்கள். நம்ம ரூமோட லொக்கேஷன் இங்கேருந்து போட்டால் வேளச்சேரி, கடைசி டெலிவரி நம்மளை எப்படி வச்சு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. நீங்களே பாருங்கள், ரூமுக்கு போக எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு 14 கிலோமீட்டர் தள்ளி போட்டு வச்சுருக்காங்க. இப்படி இல்லாமடா வச்சு செய்வீங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லபடியாக போயிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா 11:50க்கு நம்ம முடிச்சிக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த லாஸ்ட்டாக டெலிவரி கொடுத்துட்டு நம்ம சரி ஆஃப்லைன் போயிடலான்னு பார்க்கும்போது அப்படியே கரெக்டாக ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் அப்படியே அடுத்த ஆர்டர் போட்டுருவாங்க. இப்படி தான் ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி லாஸ்ட் ஆர்டர் அதுவும் சரி எங்கேயாவது கிட்ட போட்டால் அதை நம்ம முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போயிடலான்னு பார்த்தா நேற்று பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் போட்டாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள் நம்ம ரூமுக்கு இங்கேருந்து 14 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ இல்லாமடா மனசாட்சி இல்லாமல் பண்ணுவீங்க டெய். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. நேராக ரூம் போயிட்டு இன்னும் 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் ரூம் போக. இப்போ 12:20 ஆயிடுச்சு கரெக்டாக. அதான் 12:45 1 மணி சம்திங் ஆகும் நம்ம சாப்பிட்டு தூங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.